Hello friends, welcome to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம் with my friends. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தான் பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க. சரி ஓகே, போகும்போது ஒரு vlog எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக அது திரும்ப பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த vlog எடுக்கிறேன். அந்த vlog வந்து லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு தெரில, மூஞ்சி காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களான்னு தெரில, எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி 1 செகண்ட் ஆச்சு காமிக்க வச்சிடுறேன். அண்ட் வாங்க vlogல போகலாம். இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் vlogன்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு ஃபேமிலி vlogனே சொல்லலாம். பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பொக்கிஷம் மாதிரி, எப்படி என்னோடய அம்மா அப்பா எனக்கு பொக்கிஷமோ அதே மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே. ஸோ எங்கள் குரூப்பில் நாங்கள் 5 பேர் இருப்போம். 5 பேருமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ நாங்கள் 5 பேருமே 11th தான் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இந்த 2 இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில எங்களுக்கு. அண்ட் மேத்ஸ் பீரியட் நடந்துகிட்ருக்கோம், நாங்கள் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி குரூப் தான் நாங்கள். அண்ட் எனக்கு வந்து இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சது வந்து எனக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்குமே இவ்வளோ சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு கூட நான் யோசித்து பார்த்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 4 பேருக்குமே நான் தேங்க்ஸ் எடுக்கிறேன். பிகாஸ் கடந்த 2 இயர்ஸாக நாங்கள் வந்து எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், என்னென்ன நடக்குதோ எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். ஸோ அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் vlogல ஃபேமிலி vlogல போகலாம். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு கெட் ரெடி வித் மீ போடணும்ல. ஸோ வாங்க நான் வந்து ரெடி பண்ணுறதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகலாம். ஸோ வந்து அதனால் நம்ம வந்து சும்மா நார்மலாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களோட சித்தி எங்களுக்கு கொடுத்த அந்த மேக்கப் கிட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எங்கள் சித்திக்குமே நான் அந்த வீடியோவில் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு தடவையுமே நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது செயினாக இருக்கட்டும், மேக்கப் செட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் அவங்களோட மனசு வந்து பெரிய மனசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இதை இப்படி திறந்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்படி திறந்தீங்க அப்படின்னா ஐ ஷேடோ எல்லாமே இருக்குது. அண்ட் இதை இந்த சைடு இழுத்துட்டு இந்த சைடு இழுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் இருக்குது, ஒரு பிளாக் கலர் இருக்குது. அண்ட் இது வந்து இது லிப்ஸில் போடுறது தான். ஸோ அந்த நெக்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ப்ளஷ்ஷு. ஸோ இதை திறந்தோன்னா ப்ளஷ் இருக்கும். ஆனால் அதுக்கான ப்ரஷஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ என்னடா முக்கியமான ஒரு விஷயம் காணுமேன்னு பார்க்காதீங்க, எனக்கு தேவைப்படுறது பவுடர் தான். அதை பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்குல்ல ஒன்று, ஸோ அதை இழுத்தோன்னா வந்துடும். ஸோ 3 ஷேடில் இருக்குது. ஸோ ஒன்று ஃபுல்லாக ஒயிட்டு, 1-2 ஸ்கின்னுக்குமே மிடில் ஸ்கின்னு, அண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப டார்க்கு. ஸோ இந்த 3 கலர்ஸ் இருக்குது. நான் டார்க் யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் நானே சாக்லேட் கலரில் தான் இருக்கேன். ஸோ நான் அது யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஒயிட் அண்ட் எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த கலர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுனால ஃபவுண்டேஷன்லாம் வேணாம், உங்கள் பவுடர் மட்டும் போடலாம், ஓகேங்களா? ஸோ பவுடரை வந்து போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் பவுடர் எவ்வளோ அழுத்தி போடுறது. வீட்டுக்கு போகிற வரைக்கும் தாங்கல பவுடரு. ஸோ அதுக்காக தான். அண்ட் இந்த வீடியோவில் நான் இன்னொன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம 2K ரீச் பண்ணுவோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. இது வேறு ஒரு பேஜ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ, கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் சிங்கிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருங்க. என்னென்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதாவது நெக்ஸ்ட் என்ன சாங் வேணும் அப்படின்ட்டுலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். பிகாஸ் நம்மளாக பாடுறதை விட நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க பாட்டு கேட்டு நம்ம பாடும்போது அதோட ஹாப்பினஸ் வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் இந்த டாப் வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கினது. ஸோ ஆஃபரில் கிடச்சது தான்.
ஸோ ரொம்ப ஒரு பிடிச்ச டாப். சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறனால நம்ம ஒரு புதுசாக போட்டுட்டு போகலாமே அப்படின்ட்டு தான். அண்ட் அந்த கேப்பில் வந்து கண்மை போட்டுட்டு வந்துட்டேன். பிகாஸ் எனக்கு கேமரா பார்த்தா கண்மை போட வராது. ஸோ அதனால் நான் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். அண்டு 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பக்குன்னு இருப்பீங்க. ஏன்னா மே 6ஆம் தேதி வேறு வரப்போகுது. ஸோ அதனால தான் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணி போகிறோம். நான் ஸோ மே 6 வர போகிறது எனக்கு பக்குன்னு தான் இருக்குது. மார்க்கை நினச்சி சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு சைட் பயமாகவும் இருக்குது. அண்ட் எல்லாருமே எந்த காலேஜ் போகலான்னு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு பயந்துருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம லிப் பாம் போட்டலாம். இந்த லிப் பாமே பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் அளவுக்கு தான் வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதுதான் சிம்பிள் மேக்கப். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகிறேன், சிம்பிள் மேக்கப் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன தோடு என்ன செயின் போட போகிறேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து தோடு போட்டுடலாம். ஸோ கிறிஸ்டல் மாதிரி இருக்குது இந்த தோடு, காட்டாமல் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் இப்போ மேட்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து தோடெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வருவேன். அது வந்து பிரேஸ்லெட்டாக வந்து நான் இது போடுறேன். இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இது போடுறேன். ஸோ ஓகே, இப்போ நான் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு ரீல்ஸ் போடுவாங்க, நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நான் வரேன். ஸோ அது வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து என்னென்னலாம் கொண்டு போகிறோமோ அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஸோ வாங்க என்னென்னலாம் பேக் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பேக் பண்ண போகிறேன்னா என்னோடய கர்ச்சீஃபு, அப்புறம் வந்து எங்களுடைய ஸ்லாம் புக். ஸோ ஒரு மெமரபிளான ஒரு புக்கு இதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த புக்கு பேக் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த கேமரா ஸ்டாண்டே வந்து பேக் பண்ணணும். ஸோ பாருங்கள், கேமரா ஸ்டாண்ட் வந்து இதுதான், உங்களுக்கு தெரியாதுல, இந்த ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் வந்து கேமரா ஸ்டாண்ட். இந்த கேமரா ஸ்டாண்டையுமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணணும். அப்புறம் ஒரு பேக்கில் வந்து இந்த ஷட்டில் காக்லாம் வச்சுட்டு போகணும். பிகாஸ் அங்கே போய் என்னதான் 12th முடித்தாலும் ஒரு சின்ன பிள்ளை தானே நம்ம. ஸோ விளாட்றதுக்கு வேணும். ஸோ அதனால் அதெல்லாம் போய் பேக் பண்ணிவிட்டு வரேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அங்கே போகிறதுக்கெலாம் பேக் பண்ணுறது என்னென்னா நம்மளோட கேமரா ஸ்டாண்டு, அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்லாம் புக்கு, மணி பர்ஸ், அப்புறம் வந்து ஷட்டில் காக்கு. ஸோ அவ்வளோதான். அங்கே போனதுக்கப்புறமா மீட் பண்ணலாம். பாய். ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ கிளம்பியாச்சு. வெளியில் இருந்தோடனே செம்ம வெயில். ஸோ அதனால் கரும்புச்சாறு குடிச்சிட்டு நல்லா தெம்பாக தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். ஸோ பாருங்கள் விலாகை. நான் இப்போ வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டை வந்து ரீச் பண்ணிவிட்டேன். இப்போ நாங்கள் வந்து கார்ட்ஸே விளாட தெரியாமல் விளாண்டுட்ருக்கோம். எனக்கு தெரியாது விளாட. மங்காத்தா மியூசிக்கோட எங்களோட ஸ்நாக்ஸ் ஆரம்பிக்கிறோம். ரூபிகா சொன்னுங்க மாறே சொன்னுங்க மெண்டல். ஓகே, ஆமாம் விஷயம் இல்லை. அண்ட் கொஞ்சம் நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் காரா பூந்தி, கேரட் எல்லாமே நல்லா எடுத்து உள்ளே அமுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு செலிப்ரேட்லாம் பண்ணாங்க.
அண்ட் அதுக்கப்புறமா ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ ஸ்டாம்ப் பேட் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த ஸ்டாம்ப் பேட்லாம் அப்படியே வந்து ஒரு ஸ்லோமோவில் அப்படியே எங்களுடைய ஸ்லாம் புக்லாம் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு ஸோ அந்த ஸ்டாம்ப் பேட்டில் வந்து ஃபிங்கர்லாம் வச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சுட்டு இருந்தோம். ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சு. டைம் போனதே தெரியலை. அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு எல்லாமே விளாண்டோம். அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி, என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி எல்லாருமே ஸ்வீட்டாக தான் இருந்தாங்க. அண்டு நல்லா டேவே பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக போச்சு. எங்களுக்கு என்னென்னலாம் விளையாட்டு பொருள் தேவையோ எல்லாமே கொண்டு போயிட்டோம். அண்ட் இந்த ஸ்டாம்ப் பேடில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வைக்கும்போது அப்படியே ஒரு ஃபீல், ஆஹா! நம்ம வந்து அதாவது ஒரு ஸ்லாம் புக் எழுதுகிறோம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நாள் எவ்வளோ நாள் கழித்து நம்ம அதை ரீட் பண்ணாலுமே அது மறக்கவே முடியாது. ஆனால் எங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து 12th பண்ணிங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சு பேர்லாம் எழுதுறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறமா பசி வந்துடுச்சா, ஸோ நாங்கள் 3 பேர் வண்டியிலே ஏறி வடை வாங்குறதுக்காக போயிட்டோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பத்திரமா திரும்ப வந்தால் ஓகே தான், ஏன்னா ட்ரிபிள்ஸில் போகிறோம்ல, ஸோ நீங்கள் பத்திரமா திரும்ப வந்தாலே எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமுச்சு விட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்தோடனே செம்ம பசி. ஸோ வடையெல்லாம் கொடுத்துட்டு சாண்டி வந்து சூப்பராக சமைச்சிருந்தாங்க. சாதம், அப்பளம், பொரியல், துவையல் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறையாவே செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்ப நாளாக ஒரு ரீல்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் பைத்தியம் அப்படின்ட்டு வரும்ல, ஸோ அந்த ரீல்ஸ் பண்ணோம். அதுவுமே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அப்படியே சியர்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ் மில்க்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் அவங்க வீட்டில் வந்து அழகழகாக பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க போயிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக கலர் கலராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு ஸ்லோமோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நடந்து போயிட்டே இருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வேர்த்துருக்குன்னு. ஏன்னா ஷட்டில் காக் நாங்கள் அப்படி விளாண்டோம். மழை வேறு பெஞ்சிச்சா, செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் அந்த மழையில் விளாண்டு செம்மையாக நனைஞ்சிட்டேன். அண்ட் பார்த்திங்களா, ஸோ மழை பெஞ்சு கீழேலாம் பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணியாக இருக்குது. ஸோ அண்ட் மலையில் அழகாக ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பரமபதம் விளையாடுறதுக்கு வந்துட்டோம். அண்ட் கடைசியில் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் ஜெயித்தோம். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. பரமபதம்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுருக்கீங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெஜ் பிரியாணியுமே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட். அண்ட் இந்த ரோல், அந்த சாக்லேட் ரோல் அதுவுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்களோட அம்மா அப்பா எங்களை இன்வைட் பண்ண என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து புளியோதரை பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு, கும்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து நல்லா ஜாலியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி அதாவது 12th எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் போகுது. ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாளுமே மெதுவாக போகும். பட் நாங்கள் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அது பார்த்திங்கன்னா அப்படியே சர்ன்னு போயிடுச்சு. அதுக்கு நடுவில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கூட பண்ணாங்க.
ஸோ நம்ம சேனல் வந்து 1K ரீச் பண்ணிட்டோம்ல. ஸோ வந்து குட்டி கப் கேக்கில் ஸோ 3 கப் கேக் வச்சு 1K அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு சின்ன கேக்காக இருந்தாலுமே அவங்க பண்ணுறாங்க, அதாவது எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை கட் பண்ணி எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மெமரபிள் டே, மறக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ ஏப்ரல் 29 கண்டிப்பாக மறக்க மாட்டேன். 2024 1K ரீச் பண்ணியிருக்கேன். நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, கப் கேக்லாம் கட் பண்ணுவோம் அப்படிலாம் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸ்க்காக ரொம்பவே தேங்க்ஸ். ஆனதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா, இந்த பரமபதம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் விளாண்டோம். நாங்கள் 5 பேர் சேர்ந்த அன்னைக்கு அந்த வானத்துக்கு பொறுக்கலை போல் அப்படியே மழை ஜோ அப்படின்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையிலே பார்த்திங்கன்னா நாங்கள் ஷட்டில் காக் விளாண்டோம். அந்த மழை விழுந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஷட்டில் காக் விளாண்டோம். அண்ட் மழை விழுந்து முடிஞ்சால் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு கொடைக்கானலில் போய் எப்படி அந்த குளிர் காற்றெல்லாம் அடிக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக நடந்து வந்தோம் அண்ட் நிறைய விஷயம் பண்ணோம், நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம் டைம். அண்ட் அதே மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா புளியோதரெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. அண்ட் ஸோ 1K ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நம்ப முடியல. அண்ட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வந்து ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய் பாய். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் வ்ளாக் வேணும் அப்படின்னா கீழே வ்ளாக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன வ்ளாக் வீடியோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். இதே போல் சப்போர்ட் கொடுத்துட்டே